வெங்காயம் உரிச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இஞ்சி நறுக்கிற வேலை தான். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் பிரியாணி போக வேண்டியதுதான். இதில் என்னென்னமோ இருக்குது. மூந்து பார்த்தா நல்லா இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. கொத்து கொத்தாக இருக்குது கொத்தமல்லி. நீங்கள் லைக் பண்ணனா எனக்கு பிடிக்காது. பல்ல அடக்க முடியாத பேஸ்ட் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் மெயிஞ்சி பூண்டு பேஸ்ட். சுத்தமான கடலை எண்ணெய் சுற்றி சுற்றி ஊற்றுறாரு பாருங்க. பட்டை, கிராம்பு, ரோஜா இதழ், ஜாதிபத்திரி, மசாலா, சில பொருட்கள் ரகசியங்களுடன் மனசு போல வணக்கம். வாழ்க வளமுடன். என்ன காயட்டும். பச்சை மிளகா, பச்சை மிளகா என்னென்ன காயம். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ. சொல்லுங்க. பெரிய வெங்காயம் 3/4 கிலோ. நல்லா கிளறி விட்டுக்கணும். பொன்னிறமாக வணக்கணும். இதே ஆயில் பத்தில் அதுக்கு பத்தவே நன்றி. மிளகாத்தூள் போதுமான அளவு. பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது அது இஞ்சியா? இஞ்சியை போட்டு அப்படியே இஞ்சி. அண்ணன் இஞ்சி பூண்டு வெங்காயம் மொல்லா பொடிலாம் போட்டு நல்லா கிண்டுறாரு. எல்லாரும் அடுப்பு கீழே தான் நெருப்பு வைப்பாங்க. நாங்கள் அடுப்புக்கு மேலே நெருப்பு வச்சுருக்கோம். இதான் ரஜினி ஸ்டைல். பிரியாணி பொங்கிடும். அண்ணன் வீட்டில் செஞ்ச பிரியாணி. சீரக சம்பா பிரியாணி சூப்பர். பாய் நமக்கு சூப்பர்.